கிரிஜா நம்ம வீட்டு பொண்ணு. அவ கண்ணு கலங்கினாலும் மனசு கலங்கினாலும் இந்த வீடு விளங்காது. என்ன சொன்ன? கிரிஜா கேட்டதுக்கு என்ன சொன்ன? அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீ பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி சொன்னிய. என்னடா உனக்கு மனசாட்சியே இல்லையா? பெத்த புள்ள மேல ஒரு பொய் சத்தியம் பண்ணுவியா? எங்க இருந்துடா உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு? டேய், நானும் உங்க அம்மாவும் நல்ல விஷயத்துக்கு கூட ஒரு சத்தியம் பண்ணது இல்லடா. இந்த கெட்ட பழக்கம் உனக்கு எங்க இருந்துடா வந்துச்சு? அந்த கதையை சொல்லணுமா இல்ல நடக்க போற கதையை சொல்லணுமா? நடக்க போற கதையை நீ என்னடா சொல்றது? நான் சொல்றேன். நாளை காலையில தலைக்கு எண்ணெய் வச்சு அவளையும் அவளோட நிலப்பையும் நீ தலை முழுகிற. இத பாரு, கிரிஜாவுக்கு மட்டும் நீ நல்ல புருஷனாயிரு. இது அட்வைஸா இல்ல அதிகாரமா? சொல்லுங்கப்பா, இது அட்வைஸா இல்ல அதிகாரமான்னு கேக்குற. அப்பாவோட ஆஸ்தி வேணும், அவரோட அட்வைஸும் அதிகாரமும் வேணாமா? இப்ப சொல்லு, உன் அப்பாவோட அட்வைஸ் அதிகாரமும் வேணாமா? வேணாங்க. பாருங்க, நீங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாளோ இல்ல நீங்க அதிகாரம் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு குட்டி குழந்தைய கிடையாது. எனக்கு எல்லாமே தெரியும். ஏய், நீ நடக்கிறத பார்த்தா பேசுறத பார்த்தா உனக்கு எல்லாம் தெரியற மாதிரியே தெரியலடா. அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஒழுக்கமான பாதையை விட்டுட்டு ஒரு தப்பான அடி எடுத்து வச்சோம், அது நமக்கும் நம்ம எதிர்காலத்துக்கும் நல்லாவே இருக்காது. ஞாபகம் வச்சுக்க. அவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? இந்த பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு சொன்னாலும் சரி, நான் யார் பேச்சும் கேட்கறதா இல்ல. என்ன என் இஷ்டத்துக்கு வாழ விடுங்க. மாமா, மாமா, என்ன மாமா எதுவும் பேசாம இருக்கீங்க? எரியறதை எடுத்துட்டா கொதிக்கிறது தானா அடங்கும். சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம். வேற வழி இல்லம்மா. நாளை காலையில நான், நீ, கிரிஜா 3 பேரும், அந்த பொண்ணு பேருங்க ஏதோ ஒரு கன்றாவி, அவளை போய் நேரா போய் சந்திப்போம், பேசுவோம். என்னங்க டிராவல்ஸ் நடத்துறீங்க? ஆத்திர அவசரத்துக்கு கார் புக் பண்ணா லேட்டா வரும்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களை கூப்பிடுறதுக்கு பதிலா வேற யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம். முதல்ல போனை கட் பண்ணுங்க. மாமா, இவதான் மாமா அந்த வித்தக்காரி. எவ புருஷன் எப்ப வீட்டை விட்டு வெளியே வருவா, அவனை எப்ப கைக்குள்ள போட்டுக்கலான்னு நினைக்கிறவ இவதான். அவ இவன் மரியாதை இல்லாம பேசினா பல்ல உடைச்சிடுவேன். ஏய், உனக்கெல்லாம் எதுக்கு நீ மரியாதை தரணும்? உனக்கெல்லாம் மரியாதை தந்தா மரியாதைக்கு மரியாதை கிடையாது. நீங்க யாரு? நீ மடக்கி போட்டு வச்சிருக்கிய வசந்த், அவளோட அம்மா, இவளோட மாமியார். இந்த பொழப்பு பழைக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? மானகிட்ட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு தலைய நிமிந்துகிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க.
இங்க பாருங்க, நான் தனி ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ஒண்ணா வந்து என்ன மிரட்டுறீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? யாரு நீ? சொல்லுடி, யார் நீ? வானத்துல இருந்து குதிச்சு வந்தவளா இல்ல தெய்வத்துக்கிட்ட இருந்து வரம் வாங்கிட்டு வந்தவளா? நீ தனி ஆளா இல்லாம உன் பின்னாடி தமிழ்நாடே நிக்குதா? சொல்லுடி, யாரே நீ? சரி சொல்லு, உன் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? இங்க பாருங்க, வேணாம். தகராறு பண்ணாம வந்த வழிய பார்த்துட்டு போங்க. ஏய், நீ இவ தாலி கூட விளையாடாம இருந்திருந்தா நாங்க எங்க வழிய பார்த்துட்டு போயிருப்போம். தேவையில்லாம பிரச்சனை பண்றது நீதான். இங்க பாருங்க, இந்த தெரு நான் கௌரவமா வாழற தெரு. கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்காதீங்க. இங்க இருந்து கத்தி கலாட்டா பண்ணா என் பேர் தான் கெடும். இங்க இருந்து போங்க. இந்த வார்த்தைய ஒரு நல்லவ சொல்லணும். உன்ன மாதிரி நாகரிகம் தெரியாதவ சொல்லக்கூடாது. இங்க பார், உன் கூட தெருவுல நின்னு பேசுறது எங்களுக்கு தான் அசிங்கம், அவமானம். சுருக்கமா சொல்லிட்டு கிளம்புறோம். இவ புருஷனை என் புள்ளைய விட்டு. நாட்டுல ஆம்பளைங்களுக்கு பஞ்சம். எவனாவது கல்யாணம் ஆகாத பையனை பார்த்து ஜோடி சேர்த்துக்கோ. இதுக்கு மேல என் மகனை வீட்டுல சேர்த்த தொலைச்சிடுவன், தொலைச்சு. இந்த வார்த்தையை உங்க மகன் கிட்ட போய் சொல்லுங்க. என் வீட்டு பெட்ரூம் கதவை சாத்த நீங்க யாரு? சீ, நான் நாகரிகம் கெட்ட நடத்த கெட்டவதான். அடக்கிறதா இருந்தா உங்க மகனை போய் அடக்குங்க. என்ன எதுக்கு திருத்த வரீங்க? 3 பேரா வந்தா பயந்துருவேன்னு பாத்தீங்களா? நான் எதுக்குமே துணிஞ்சவ. நான் எல்லாத்தையும் பாக்குறவ. உங்க உருட்டல் மிரட்டல் எல்லாம் வேற ஆளு கிட்ட வச்சுக்கோ. நல்லா வாழ்றவங்களை விட என்ன மாதிரி வாழ்றவங்களுக்கு தான் ஆள் பலம், படை பலம் எல்லாமே இருக்கும். ஒழுங்கா வீடு போய் சேருங்க. ஏய் துர்கா, வேணாம், நான் பேசிக்கிறேன். வணக்கம்மா. நான் தான் வசந்தோட அப்பா. எங்க வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. நினைச்சு பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப வெக்கமாவும் வேதனையாவும் இருக்கு. நான் ஒன்ன குறை சொல்ல வரல. தப்பு என் மகன் மேலதான் இருக்கு. அவன் என்னமோ ஒரு மயக்கத்துல இருக்கான். அதனால வேற வழி இல்லாம தான் நாங்க எல்லாரும் உன்னை தேடி வந்தோம். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் மகன் உன்னை தேடி வந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனை துரத்தி வச்சு, 1 நாள் 2 நாள் வந்து நிச்சயமா உனக்கு தொந்தரவு கொடுப்பான். நீ மனசு வச்சு கதவை திறக்காம இருந்தீன்னா அதுக்கப்புறமா வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான். எங்களுக்காகவோ இல்ல எங்க மருமகளுக்காகவோ நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டாம். வசந்துக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனுக்காகவாவது நீ இது செய்யணும். உன் மூலமா தான் என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் அடிக்கடி தகராறு வந்துட்டு இருக்கு. அந்த சின்ன பையன் அதை பார்த்து அவன் மனசு எவ்வளவு தவித்தது யோசிச்சு பாரு. ஏம்மா, என் பேர குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காவது வசந்த் உங்ககிட்ட வராம பாத்துக்கம்மா ப்ளீஸ். உனக்கு பணம் ஏதாவது வேணும்னா கேளு, நான் தரேன். சொல்லுமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் ஒண்ணும் பிச்சைக்காரி இல்ல, பிசினஸ் உமன். நீங்க உருக்கமா பேசினாலும் சரி, நெருக்கமா பேசினாலும் சரி, நான் சொன்னதுதான். உங்க பையன் காலை உடைச்சி வீட்ல கட்டி போடுங்க. என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைங்க. இவள வேண்டாம் துர்கா, தப்பு நம்ம பக்கம் இருக்கு. நாம தெருவுல போறவங்க, தெருவுல நின்று சண்டை போடுறவங்க இல்ல. வா போலாம். வரேம்மா, போலாம்.
பேசிய என்ன அவமானப்படுத்திட்டு போறீங்க? போங்க போங்க. வசந்த வேற தோரணையில அனுப்பி வைக்கிறேன். அவன் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவான். சபாஷ்! நான் ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. மானஸ்த ரொம்ப பெரிய மானஸ்தன் கங்காதர தன் மகனுக்காக மடிப்பிச்ச கட்டு வந்திருக்கானா. கேட்டீங்களானே? நான் கிரிஜா கிட்ட பரப்பி விட்ட விஷயம் கங்காதரனை தெருவுல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. அண்ணே, அந்த வசந்து இவன் மேல பித்து பிடிச்சு போய் நிக்கிறான். அதுதான் அப்பன தேர்ல இருந்து இறக்கி தெருவுல கொண்டு வந்து நிறுத்திட்டான். அட நீங்க வேற சார். அந்த துர்கா என்ன அடிக்க கை ஓங்கிட்டா. நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் சார். பின்ன அவங்க வீட்டு பையன் உன் முன்னாடி வந்து அடிமாடு மாதிரி நின்னா கோபம் கொந்தளிப்பு இதெல்லாம் வரத்தான் செய்யும். இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு உன் பேமெண்ட் அதிகமா வேணும்னு டிமாண்ட் பண்ணல. இதையெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். அந்த தெருவுல நான் காதும் வச்ச மாதிரி பொழப்ப பாத்துட்டு இருந்தேன். இவ வந்து கத்தி கலாட்டா பண்ணா என் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடாதா? ஆட என்ன பொண்ணுமா நீ? ஒழுக்கமா நடந்து ஓஹோன்னு பேர் எடுத்ததெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் பேரு கெட்டு போச்சுன்னாதாம்மா பப்ளிசிட்டியே. ஏமா நீ டிவி எல்லாம் பார்க்க மாட்டியா? இந்த லஞ்சம் வாங்குறவன், கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன்லாம் கேமராவை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போறான், சிரிச்சுக்கிட்டே வராமா? எதுக்கு? பப்ளிசிட்டி. 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக தான். என்ன உலகமே தெரிய மாட்டேங்குது உனக்கு? அண்ணா, நீங்க இப்படி வாங்க, ரூட்ட மாத்தாதீங்க. இத பாருமா அஞ்சலி, ரொம்ப ரொம்ப பெரிய மானம் மரியாதையெல்லாம் பாக்குறவன் அந்த கங்காதர. அவனே பொசுக்குன்னு இறங்கி வந்து உன்கிட்ட சமாதானம் பேசியிருக்கானா? வீட்டுல பிரச்சனை கொழுந்து விட்டு எரியுதுன்னு தானே அர்த்தம். இந்த வாய்ப்பை நாம நழுவ விடவே கூடாது. உன் நாடகத்தை நீ தொடர்ந்து நடத்து. பேசி பேசி மயக்கி அந்த வசந்தமும் வலையில இருந்து மீள முடியாதபடி பாத்துக்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். அந்த வசந்த் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான் சார். காலங்காத்தால பால் வரத்துக்கு முன்னாடி இவன் வந்துடுறான் சார். ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரியவே மாட்டேங்கிறான். என்ன தொட்டு ரொம்ப இரிட்டேட் பண்றான் சார். நல்லது தானே? அவ இந்த மாதிரி நாயா இருந்தா தானே நான் நினைச்சது நடக்கும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன கேட்ட? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அவசியம் சொல்லி ஆகணுமா? சார், இந்த நாடகம் எதை நோக்கி போகுதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். சொல்லுங்க. நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நடக்கும் போது தெரிஞ்சுக்க, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கங்காதரனுக்கும் எனக்கும் நடக்கிற போர்ல கடைசியா என்ன நடக்க போகுதுன்னு அதுக்கு காரணகர்த்தாவான நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் தூக்கி வீசுற கத்தி கபடெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு நான் சொல்றத மட்டும் செய். அதுதான் உனக்கு நல்லது. நான் சொல்ற வரைக்கும் வசந்த ஓம்பிடிலேயே வச்சுக்கோ. இப்ப போ. ஏண்டா தம்பி, நமக்காக உழைக்கிறவங்க கிட்ட இப்படியா முகத்தை காட்டுவ? எதை சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் எதமா பதமா சொல்லுடா. கொஞ்சறப்ப கொஞ்சணும், கோபப்படுறப்ப கோபப்படணும். மாத்துனா நாம மாட்டி போன. என் நினைப்பு கவனம் எல்லாம் அந்த கங்காதர மேலதான் இருக்கு. அவன் கிட்ட இருக்கிற 3 மகன்களையும் பிரிச்சு அவனை அனாதையாக்கி தெருவுல நிறுத்தணும். அது வரைக்கும் நீங்களே கூட கொஞ்சம் தூரமா நின்னு பேசுங்க. பைத்தியக்காரன் ஒரு நேரம் நல்லபடியா இருக்கான், ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கான், இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரி இருக்கான். இவனால நம்ம பழப்பு நாய் பழப்பாயிடும் போல் இருக்க.
அஞ்சலி. செல்லம், என்ன செல்லம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற? அஞ்சலி, ஏய், என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? இத பாருங்க, இதுக்கு மேல நீங்க இங்க வர வேணாம். இதுக்கு மேல உங்களுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. ராத்திரி பகல்னு பார்க்காம உங்களுக்கு சந்தோஷத்தை வாரி வாரி இறைச்சேன். அப்படிப்பட்ட எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா தயவு செஞ்சு இங்க வராதீங்க. என்ன மறந்துருங்க. கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுருங்க. ஐயோ அஞ்சலி, இந்த பாரு, என் மனைவியை நினைச்சு நீ பயப்பட வேண்டாம். இதுக்கு மேல அவ இங்க வரமாட்டான். வந்தாங்க, தனியா வரல, உங்க அப்பா அம்மாவோட வந்தாங்க. என்ன சொல்ற? 3 பேர் வந்தாங்களா? ஆமாங்க, வந்தாங்க. தெருவுல வச்சு என்ன ரொம்ப ரொம்ப கேவலமா பேசி அடிக்க கையெல்லாம் ஓங்குனாங்க. என்னது? கேவலமா பேசி அடிக்க கை ஓங்குனாங்களா? ஆமாங்க. நீங்க சொன்ன புது அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப கோவமா அடிக்க கை ஓங்குனாங்க. உங்க அப்பா தடுத்ததுனால அடிக்காம நிறுத்திட்டாங்க. அஞ்சலி, இல்லனா எல்லாரும் பாக்குற மாதிரி என்ன தெருவுலயே அசிங்கப்படுத்திருப்பாங்க. அஞ்சலி, சாரி அஞ்சலி, எனக்கு எதுவும் போதுங்க ப்ளீஸ். நானே என் துட்டை கொடுத்து சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. போதும் சாமி, போதும். நான் கொடுத்த சந்தோஷமும் போதும், அதுக்கு நீங்க கொடுத்த பணமும் போதும். இதுக்கு மேல நீங்க இங்க வராதீங்க. இந்த பாரு அஞ்சலி, அவங்க கும்பல வந்தது சத்தியமா எனக்கு தெரியாது. இதுக்கு மேல அவங்க கண்டிப்பா இங்க வரமாட்டாங்க. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். இப்பவே வீட்டுக்கு போய் அஞ்சலிய யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தெளிவா திட்டவட்டமா சொல்லிடுறேன். வேண்டாம் சாமி, வேண்டாம். இந்த நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுங்கிற கதைலாம் எனக்கு வேண்டாம். நான் வெந்ததை தின்னுட்டு வந்ததை பாக்குறவ இல்ல. நான் நல்லா வாழணும், சொகுசா வாழணும், சொர்க்கத்துல வாழணும்னு நினைக்கிறவ. எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம் சாமி. இங்க பாருங்க, துர்கா பத்தி நான் விசாரிச்சேன். பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்லாம் தெரியுமா. எடக்கு முடக்க ஏதாவது என்ன கோர்த்து விட்டா கம்பி பின்னாலதான் நான் நிக்க வேண்டியது இருக்கும். இங்க பாருங்க, இந்த தொழில்ல வாலிபமும் வனப்பும் இருந்தாதான் சம்பாதிக்க முடியும். இந்த வாலிபமும் வனப்பும் ஜெயில் வாழ்க்கையிலே போனா அப்புறம் நான் என் வாழ்க்கை முழுக்க வாழக்க பஜ்ஜி வித்துதான் சம்பாதிக்கணும். இந்த பாரு அஞ்சலி, நீ ரொம்ப பயப்படுற. தேவையில்லாம கண்டதை கற்பனை பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் எதுவுமே நடக்காது. நான் பாத்துக்கிறேன். எதை பாத்துக்குவீங்க? நான் ஜெயில இருக்கிறதையா? என் அனுபவத்தை வச்சு சொல்றேங்க. உங்க வைஃப் ரொம்ப பக்காவா மூவ் பண்றாங்க. முதல்ல உங்களை விசாரிச்சாங்க, பின்னாலே வந்து என்ன வேவ் பார்த்தாங்க. இப்போ தகவலை சொல்லி உங்க அப்பாவையே கூடவே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப பக்காவா ஒவ்வொன்னையும் பண்றாங்க. ஒரேடியா என்ன உள்ள தள்ள பாப்பாங்க. நான் வரலங்க இந்த ஆட்டத்துக்கு. நீங்க வராதீங்க இந்த வீட்டுக்கு. போயிடுங்க. நீங்க நிக்கிற திசைக்கு பெரிய கும்பிடா போடுறேன், போயிடுங்க. வேணும்னா ஆசைக்கு இன்னைக்கு ஒரு நாள் வேணா இருந்துட்டு போங்க. இல்ல அஞ்சலி, இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நான் உங்க கூட தான் இருப்பேன். என்ன சொன்னா என்ன பண்ணா உனக்கு தொந்தரவு வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லிட்டல, விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். தைரியமா இரு. இந்த நிமிஷத்துல இருந்து இது உன் பிரச்சனை இல்ல, என் பிரச்சனை. என் அப்பாவை எந்த வார்த்தையை வச்சு தட்டணும், அந்த துர்காவை எப்படி தூக்கி போட்டு மிதிக்கணும், என் மனைவி கிரிஜாவை எப்படி அடக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். இந்த ராத்திரிய என் வீட்டுல இருக்கிறவங்க யாருமே மறக்க மாட்டாங்க.